நமஸ்தே. இப்போ நாம பரீட்சை கொஸ்டின் பேப்பரை தான் பார்க்க போகிறோம். எப்படி எழுதலாம், அதில் எப்படி எழுதணும் அப்படின்றத எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். பரீட்சை எக்ஸாமினேஷன். கேண்டிடேட் நேம், யார் எக்ஸாம் எழுதுகிறாங்களோ, தேர்வு யார் எழுதுகிறாங்களோ அவங்களோட நேம் எழுதணும், பெயர் எழுதணும். எக்ஸாம் ரோல் நம்பர் அந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கும். அதாவது நமக்குன்னு ஆல் டிக்கெட் வரும், அதில் இருக்க அந்த ரோல் நம்பரை எழுதணும். இதுக்கு டைமிங் 2 மணி நேரம், 2 hours. டோட்டல் மார்க்ஸு 100 மார்க்கு. குறிப்பு: அழகான தெளிவான கையெழுத்துக்கு 5 மதிப்பெண்கள். நீட்னஸ் அண்டு லிஜிபிலிட்டி கேரி 5 மார்க்ஸ். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அழகாக ஒழுங்காக நீட்னஸாக எழுதுறீங்களோ அதுக்கு 5 மார்க்கு. 5 மார்க் உங்களுக்கு ஃப்ரீயாகவே, அதாவது நீங்கள் எதுவுமே பண்ணாமல் நீட்னஸாக எழுதினா மட்டும் போதும், அதுக்கே உங்களுக்கு 5 மார்க்ஸ் வந்துடும். ஃபஸ்ட்டு ரோமன் லெட்டர். படத்தை பார்த்து ஏதேனும் 10 படங்களுக்கு பெயர் எழுதவும். See the picture and write its name for any 10 pictures. இதில் மொத்தம் 12 கொடுத்துருக்காங்க. 12 பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து நம்ம 10 மட்டும்தான் எழுதினா போதும். அதோட பெயர் மட்டும் ஹிந்தியில் எழுதணும். அடுத்தது 2வது ரோமன் லெட்டர். ஏதேனும் 5 பொருள் எழுதவும். ரைட் மீனிங்ஸ் ஃபார் எனி 5. இதில் மொத்தம் 6 கொடுத்துருக்காங்க, 6 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. நம்ம எனி 5 எழுதினா போதும், பொருள் எழுதவும். அடுத்தது 3வது ரோமன் லெட்டர். ஏதேனும் 5 எதிர்ச்சொல் எழுதவும். ரைட் ஆப்போசிட் வேர்ட்ஸ் ஃபார் எனி 5. இதுலேயும் 6 கொடுத்துருக்காங்க. எதிர்ச்சொல்லையும் மொத்தம் 6 கொடுத்துருக்காங்க. நாம் அதிலேருந்து தேர்வு செஞ்சு ஏதாவது உங்களுக்கு எது தெரியுதோ அதிலேருந்து 5 எழுதணும். அடுத்தது 4வது ரோமன் லெட்டர். படத்தை பார்த்து ஏதேனும் 5 பதில் எழுதவும். See the picture and write any 5. இதில் ஏதாவது ஒரு 5 கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணால் போதும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நமஸ்தே, தன்யவாத்.